ஹாய், அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் விரதம் இருப்பதால் வாழ்வில் வளங்கள் சேரும், சிறந்த கல்வியறிவு, தெளிந்த ஞானம் கிடைக்கும் என்பது ஐதீகம். முழுமுதற் கடவுளாக விநாயகர் மிகவும் எளிமையான கடவுள். உள்ளன்போடு யார் அழைத்தாலும் ஓடோடி வந்து அருள் தருவார். அதனால்தான் அவரை எல்லோருக்கும் பொதுவானவராகவும் சுலபமாக வழிபடும் தெய்வமாகவும் இருக்கிறார். விநாயகர் விரதத்தை பார்வதி தேவியே மேற்கொண்டிருக்கிறார். தன் கணவரை அவமதித்து யாகம் நடத்திய தந்தை தட்சனிடம் நியாயம் கேட்கப் போனாள் பார்வதி என்ற தாட்சாயினி. ஆனால் தட்சனோ மிகவும் கர்வம் பிடித்தவன். மருமகனை அவமானப்படுத்தியது போதாதென்று மகளையும் கேலி செய்து பேசினான். இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாத தாட்சாயினி தட்சன் வளர்த்து வைத்திருந்த யாக குண்டத்தில் அப்படியே பாய்ந்து விட்டாள். அதன் பிறகு பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்னும் பெயருடன் வளர்ந்து வந்தார். சிறு வயசிலிருந்தே அவருக்கு கைலைநாதன் தான், சிவன் தான் தன் கணவன் என்று தீர்மானமாக இருந்தார். அவளுடைய அந்த எண்ணம் பலிக்க வேண்டும் என்றால் அவர் விநாயகரை நினைத்து விரதம் மேற்கொள்ள வேண்டும் என அவரது தந்தையார் பர்வதராஜன் ஆலோசனை கூறினார். அவர் கூறியபடியே மண்ணால் ஒரு விநாயகர் சிலையை உருவாக்கினாள் பார்வதி தேவி. கூடவே தங்கத்தாலும் ஒரு உருவம் செய்து இரண்டையும் ஒன்றன் பக்கத்தில் வைத்து அந்த விக்கிரகங்களுக்கு முறைப்படி பூஜைகளும் செய்து வந்தாள். ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்து சதுர்த்தியில் பூஜையை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தியில் வரும் வரை தினமும் பூஜை செய்து வந்தாள். பூஜையின் நிறைவில் மண் பிள்ளையாரை மேல தாளத்தோடு ஊர்வலமாக எடுத்துச் சென்று நதியில் இறக்கிவிட்டாள் பார்வதி தேவி. அந்த 15 நாட்களும் நியம நிஷ்டைகளை மீறாமல் இருந்த விரதத்தின் பலனாக ஆசைப்பட்டாற்போல் கைலைநாதனை கைப்பிடித்தார் பார்வதி தேவி. எனவே விநாயகர் விரதம் இருப்பதால் வாழ்வில் வளங்கள் சேரும், சிறந்த கல்வியறிவு, தெளிந்த ஞானம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்போ வருகின்ற 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விநாயகரை மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூரியன் உதிக்கும் வரை எந்த உணவையும் உட்கொள்ளாமல் விநாயகரை நினைத்திருந்து என் சங்கடங்களை நீயே தீர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய பூஜையை தொடங்க வேண்டும். முதலில் விநாயகர் பூஜை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு விநாயகரிடம் நான் என்னுடைய சதுர்த்தி விரதத்தை முறைப்படி அனுஷ்டிக்கப் போகிறேன், எனவே நீதான் எந்த தடையும் இல்லாமல் அருள் புரிய வேண்டுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பின்னர் விநாயகருக்கு நெய், சர்க்கரை, எள் சேர்த்த கொழுக்கட்டைகளை தயாரித்து நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.